இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுவையான பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தாலும் இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். குங்குமப்பால் செய்ய 1 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான பாலில் கொஞ்சம் குங்குமப்பூவை போட்டு வச்சுருங்க. அடுத்து பன்னீரை ஊற வைக்க நமக்கு 1 கப் கட்டி தயிர் வேணும். இதோட இன்னும் கொஞ்சம் பொருட்களை சேர்க்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கசூரி மேத்தி. உள்ளங்கையில் வச்சு நல்லா நசுக்கி போடுங்க. இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஊற வைக்கிறதுக்கான மசாலா கலவை ரெடி. நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது. அடுத்து இதில் பன்னீர் துண்டுகளை போட்டுக்கலாம். நான் 400 கிராம் பன்னீர் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. 30 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. முதல்ல 1 கப் பாஸ்மதி அரிசியை ஊற வைக்கணும். இது 250 ml கப். அரிசி 2-3 தடவை கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வைங்க. நெக்ஸ்ட் அரிசியை வேக வைக்கணும். நல்ல அகலமான பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சதும் இதில் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போடுங்க. இதோட 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டா, கொஞ்சம் உப்பு, 1 அன்னாசி பூ, 1 ஜாவித்ரி. இதெல்லாம் அரிசிக்கு அருமையான ஃப்ளேவர் கொடுக்கும். நான் அரிசி ஃபுல்லாக வேக வைக்கிறேன். பொதுவாக 3/4 பாகம் தான் வேக வைப்பாங்க. ஆனால் நான் முழுசாக வேக வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அரிசி ஃபுல்லாக வெந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணி சாதத்தை வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். நல்ல அகலமான ஆழமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா 2ஐயும் கலந்து போட்டுக்கலாம். அடுத்து இதில் வாசனை பொருட்களை போடுறேன். பிரியாணி இலை, பட்டா, 4 ஏலக்காய், கிராம்பு, 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயம் நீளமாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் கீர்னது போட்டு வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். 1 ஃபுல் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் 2 சின்ன தக்காளி நீளமாக நறுக்கி போடுங்க. 5 நிமிஷத்துக்கு வதக்கணும். நெக்ஸ்ட் மசாலா தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 கையளவு புதினா இலை, 1 கையளவு கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது ஊற வச்ச பன்னீர் துண்டுகளை போடுங்க. பார்த்து கவனமாக மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு குறைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா வேக 2-3 நிமிஷம் ஆகும். மசாலா வெந்து எண்ணெய் பிரியுது. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச சாதத்தை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. குங்குமப்பூ பால் ஊற்றுங்க. கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது 2ஐயும் போட்டுருங்க. ஆவி எதுவும் வெளியில் போகாமல் இருக்க ஃபஸ்ட்டு ஃபாயில் பேப்பர் போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடுங்க. பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் தம் பண்ணுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பன்னீர் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அற்புதமாக வந்திருக்கு.
காலிஃப்ளவர் மசாலா செய்ய அகல பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு, 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினது போட்டு வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. நான் இஞ்சி பூண்டு தட்டி போடுறேன். இதுக்கு 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி போடுறப்போ கிடைக்கிற ஃப்ளேவர் அருமையாக இருக்கும். ஒரு பெரிய பச்சை மிளகாய் நறுக்குனது போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி போடுங்க. தக்காளி வதங்கினதும் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் போடுங்க. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா கிளறி விடுங்க. ஒரு காலிஃப்ளவரை சின்ன துண்டுகளை கட் பண்ணி கழுவிட்டு போடுங்க. இதோட 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. கடாயை மூடி 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. மசாலாவும் நல்லா திறந்து வந்திருக்கு. தண்ணி ஏதும் மிச்சம் இருந்தால் வற்ற விடுங்க. மசாலா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ்க்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும்.